எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும். ஜோதிடம் பொய்க்கலாம், ஜோதிடம் பொய்க்காது. அவிட்டம் தருவது கல்வியா, செல்வமா, வீரமா? அதிபதி செவ்வாய். மிருகம் பெண் சிங்கம். தைரிய மற்றும் தலைமை பண்புகளோடும் தன் குடும்பத்திற்காக ஓயாது உழைப்பவர்களாகவும் இருக்கிறார்கள். தன் சந்ததிகளின் மீது அதிக பாசமும் அக்கறையும் கொண்டவர்களாகவும் ஒற்றுமை மற்றும் புரிந்துணர்வோடும் வாழ்கிறார்கள். மரம் வன்னி மரம். ஆன்மீகம், மருத்துவம், கலாச்சாரம் என பல அம்சங்கள் கொண்ட மரமாகும். பல சிவன் கோவில்களில் தல விருட்சமாக உள்ளது. இது கடின உழைப்பு மற்றும் தியாக உணர்வின் வெளிப்பாடாக இருக்கிறது. அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இந்த மரத்தை வணங்கி மற்றும் பராமரித்தால் வாழ்வில் பல மேன்மைகளை பெறலாம். பறவை ஆந்தை. இரவில் செயல்படுதல், சிறப்பான கேட்கும் திறன், கூர்ந்து கவனித்தல், அமைதியான காரியவாதிகளாகவும் செயல்படுதல் போன்ற தன்மைகள் அவிட்ட நட்சத்திரக்காரர்களின் பொதுவான குணங்களாகும். அவிட்டத்தின் முதல் பாதம். அவிட்டத்தின் பொதுவான குணங்களோடு ஆளுமை சக்தி, அரசாங்க மற்றும் தனியார் நிறுவனங்களில் உயர் பதவிகள், தொழில் அதிபர்களாகவும் செயல்பட்டு செல்வம் சேர்ப்பதில் ஆர்வம் கொண்டு தன் குடும்ப எதிரிகளுக்கு சிம்ம சோப்பனமாக விளங்குவார்கள். அவிட்டம் 2. அறிவு சார்ந்த அவிட்டத்தின் பொதுவான குணங்களோடு அறிவு சார்ந்த எண்ணங்கள் மற்றும் செயல்களால் சுயமாக முன்னேறும் சுயம்புவாகவும் அறிவு சார்ந்த உழைப்பால் செல்வம் சேர்ப்பவராகவும் தன் குடும்ப எதிரிகளின் பலவீனத்தை பயன்படுத்தி அவர்களை திக்கு தெரியாமல் சிதறடிக்க செய்யும் திறமை கொண்டவர்களாகவே இருக்கிறார்கள். அவிட்டம் 3. ஆடம்பரமான பகட்டான வாழ்க்கைக்காக தியாக மனப்பான்மையோடு தன் குடும்ப முன்னேற்றத்திற்காக ஓயாது உழைத்து செல்வம் சேர்ப்பவராகவும் நிதானம் மற்றும் பொறுமை குணங்களால் தன் குடும்ப எதிரிகளை மன்னித்தாலும் மறக்காமல் தன் வாழ்வில் இருந்து ஒதுக்கி விடுகிறார்கள். அவிட்டம் 4. கூர்ந்த மதிநுட்பம் கொண்டவர்களாகவும் காற்றை விட வேகமான செயல்திறன் கொண்டு தான் தேர்ந்தெடுக்கும் தொழில் மற்றும் வேலைகளில் விடாமுயற்சியோடும் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட்டு செல்வம் சேர்ப்பவர்களாகவும் தன் குடும்ப எதிரிகளை பார்வையிலே பதற வைக்கும் சக்தி கொண்டவர்களாகவே இருக்கிறார்கள். மேலும் அவிட்டத்தின் நிலையானது வீரம், செல்வம், கல்வி போன்ற குணங்களை பதிவு செய்கின்றன என்று கூறி விடைபெறுவது உங்கள் ராஜ ஜோதிடர் ஆதி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.